Hello friends, நான் ஆதித்யா. இந்த வீடியோவில் நம்ம வந்து Realme 5 Proக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துலாம் டீட்டெயில்டாக. அண்ட் இதான் வந்து Realme 5 Pro. நேற்று வந்து நம்ம சேனலில் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆப் ட்ராயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப் ட்ராயர் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் மேகசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ட்ராயர் மோட், ஸ்டாண்டர்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் ட்ராயர் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப் ட்ராயர் வந்துடும். இதில் எல்லா ஆப்ஸுமே உள்ளே வந்துடும். ஸ்டாண்டர்ட் மோட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஸுமே வந்து இங்கே உள்ளே வந்துடும். உங்களுக்கு அந்த ஆப் ட்ராயருக்கான ஆப்ஷனே இருக்காது. பட் நீங்கள் ஆப் ட்ராயர் மோட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் அடுத்து நம்ம என்னென்னு பார்ப்போம் அப்படின்னா, இந்த செட்டிங்ஸில் அந்த ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் உள்ளே போய்ட்டு ஷோ ஆப்ஸ் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப் ட்ராயர் உள்ளே வந்து லாஸ்ட்டாக நீங்கள் எந்தெந்த ஆப்லாம் ஓப்பன் பண்ணிங்களோ அந்த ரீசெண்ட் ஆப்லாமே வந்து உங்களுக்கு மேலே வந்துடும். அதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட்டாக ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆப் எதுவுமே அங்கே காட்டாது உங்களுக்கு. பட் இது ஒரு யூஸ்ஃபுல் ஃபீச்சர் தான். நீங்கள் வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்ணுறாதீங்க அப்படின்னா கீழே வரைக்கும் போக தேவையில்ல, நீங்கள் மேலேயே வந்து இந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு. அண்ட் அடுத்த செட்டிங்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆட் ஆப்ஸ் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஏதாச்சும் ப்ளே ஸ்டோரில் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப் ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் வந்து வந்துடும் ஒரு ஷார்ட்கட்டாக. இதை நீங்கள் டிசேபிள் கூட பண்ணிக்கலாம். டிசேபிள் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணால் ஹோம் ஸ்க்ரீனில் காட்டாது. அண்ட் தீம்ஸ் அண்ட் வால்பேப்பர் செட் பண்ணோம் அப்படின்னா இது உள்ள வந்து லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, இதில் நீங்கள் செட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து விட்ஜெட்ஸ் வந்து இந்த ஹோம் ஸ்க்ரீனில் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து விட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விட்ஜெட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட் அண்ட் டைமு, கிளாக்கு அண்ட் க்ரோம் புக்கு, க்ரோம் சர்ச்சு, இது மாதிரி ஜிமெயிலு, நியூஸ் ஃபீடு எல்லாமே வந்து உங்களுக்கு மியூசிக்கு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த குயிக் கேப்சர் தேவை அப்படின்னு நினச்சி நான் அதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு இங்கே வந்து ஹோம் ஸ்க்ரீனில் கொடுத்தேன் அப்படின்னா வந்துடும் இந்த குயிக் கேப்சர் இதில். அடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். விட்ஜெட்ஸில் போய்ட்டு எனக்கு வேர்ல்ட் கிளாக் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா இங்கே வந்து டைம் வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த விட்ஜெட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்களோ அதை வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து இங்கே எஃபெக்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இந்த ஆப் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறீங்களா ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு, இது வந்து உங்களுக்கு அந்த ட்ரான்சிஷன் வந்து அனிமேஷனாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி அனிமேஷன் தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டில்ட்டிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த நெக்ஸ்ட் பேஜ் போகும்போது அந்த டில்ட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு காட்டும். அண்ட் இந்த எஃபெக்ட் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டிஃபால்ட் மோட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நார்மலாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அடுத்து நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஸ்லாம் உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. தேவையான ஃபீச்சர்ஸ்லாம் இனிஷியலாக கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அது தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க செட்டிங்ஸ் பக்கத்தில். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆப்லாமே இருக்கும். உங்களுக்கு மல்டி ஸ்க்ரீன், கேமரா, கிளாக்கு, இல்லை ஹாட்ஸ்பாட் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா இதை ட்ராக் பண்ணிவிட்டு மேலே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த ஹாட்ஸ்பாட் ஆப்ஷன் வந்து மேலே வந்துடும். அசிஸ்டிவ் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் கடைசியாக. அண்ட் இந்த ஸ்டார்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இது வந்து உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் தேவையில்லையோ வந்து நீங்கள் இதுலேயே பார்த்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வைஃபை பார்த்தோம் அப்படின்னா வைஃபை அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த வைஃபை அசிஸ்டண்ட்டில் நம்ம போனோம் அப்படின்னா இன்டெலிஜென்ட்லி செலக்ட் தி பெஸ்ட் வைஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோ ஸ்விட்ச் டு மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ வைஃபை சிக்னல் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, இல்லை வைஃபைல வந்து சிக்னல் மட்டும்தான் இருக்குது, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு செல்லுலர் டேட்டா இல்லை மொபைல் டேட்டாவிலேருந்து அந்த இன்டர்நெட்டை எடுத்துக்கும். அதுக்காக தான் வந்து இந்த டாக்கில் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்க. மேலே இருக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ மல்டிபிள் வைஃபை நெட்வொர்க்குக்கு நீங்கள் இருக்க லொக்கேஷனில் எதாவது மால் போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு மல்டிபிள் வைஃபை நெட்வொர்க் வந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்குது. அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த நெட்வொர்க் வந்து இது கனெக்ட் ஆகும். இது வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது சேஃப் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்த செட்டிங் பார்ப்போம். செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மேலே வந்து பேட்டரி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து பேட்டரி பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு டாகில் இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு காட்டும். இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு அந்த பேட்டரி பர்சன்டேஜ் காட்டாது. அண்ட் ரியல் டைம் நெட்வொர்க் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. லெஃப்ட் சைடு டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நெட்வொர்க் ஸ்பீடு வந்து என்ன ஸ்பீடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா காட்டாது. ரெட்மி ஃபோன்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ஃபீச்சரு. அந்த ஃபீச்சர் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அலோ நோட்டிஃபிகேஷன் பார் இன் லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஸ்க்ரீனில் கூட உங்களால் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் என்னெல்லாம் வருதோ எல்லாமே வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் ஸ்வைப் டவுன் ஆன் ஹோம் ஸ்க்ரீன் டு ஆக்சஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு கீழே இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கேருந்து ஸ்வைப் பண்ணால் போதும், நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் வந்து கீழே வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் மேலே போய்ட்டு திருப்பி புல் டவுன் பண்ண தேவையில்ல, இங்கேருந்து நீங்கள் லைட்டாக ஸ்வைப் பண்ணால் போதும். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அண்ட் டர்ன் ஆன் ஸ்க்ரீன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனே வந்து லிட்டப் ஆகும். கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஃபோன் ஆஃபில் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகிட்டு உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து லாக் ஸ்க்ரீனில் காட்டும். லாக் ஸ்க்ரீனில் அது ஒரு தனியான ஸ்க்ரீனில் காட்டும் உங்களுக்கு. இது நீங்கள் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா டிசேபிள் பண்ணிடலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ்குள்ளே போய் பார்ப்போம். டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸில் போனீங்க அப்படின்னா நைட் ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த நைட் ஷீல்டு எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ லைட் ஃபில்டர் தான் இது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நைட் மோடு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஃபோனில், நைட் மோட் ப்ளூ லைட் ஃபில்டர், அதுதான் வந்து இவங்க நைட் ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அது உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். உங்களுக்கு அது எந்த மாதிரி ரொம்ப வார்மாக தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப வார்மாக வச்சுக்கலாம், இல்லை ரொம்ப கூலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த டாகல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயோட ஃபாண்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபாண்ட்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஸ்மால், டிஃபால்ட்டு, மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக சைஸஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த சைஸில் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா லார்ஜில் கொடுத்தீங்க அப்படின்னா வேர்ட்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். வீட்டில் பெரியவங்க யாராச்சும் வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் லார்ஜ் இல்லை எக்ஸ்ட்ரா லார்ஜில் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போதைக்கு நான் இதை டிஃபால்ட்டாக வச்சிட்றேன். அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப் எல்லாமே வந்து நிறைய ஆப் வந்து இந்த ஃபுல் ஸ்க்ரீன் வந்து சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அமேசான் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது நீங்கள் எனேபிளாக டிசேபிள் பண்ணிக்கலாம். இதை டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நாட்ச் ஹைட் ஆகிடும். எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா அந்த நாட்சோடு வந்து அந்த ஆப் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் இது உள்ளே போய்ட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பேக்கில் வரும். பேக்கில் வந்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மார்ட் டிரைவிங் அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸ்மார்ட் டிரைவிங் உள்ளே நம்ம போனோம் அப்படின்னா டிரைவிங் மோட் அண்ட் ரைடிங் மோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் காரில் போகிறீங்க, ப்ளூடூத் எதாவது கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டிரைவிங் மோடை செலக்ட் பண்ணிக்கலாம். டிரைவிங் மோடை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளூடூத் எனேபிள் ஆகிடும் ஃபோனில். இந்த ப்ளூடூத் வந்து காரோட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதோ பாருங்கள், ப்ளூடூத் கார்ட் கிட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ காரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ரைடிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த ரைடிங் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர இன்கமிங் கால்ஸ் மட்டும்தான் இருக்கும், மற்ற நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து இது பிளாக் பண்ணிடும். இது நீங்கள் பைக்கில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா இந்த ரைடிங் மோட் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கன்வீனியன்ஸ் எய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பவர் பட்டன் ஃபார் 0.5 செகண்ட்ஸ் டு வேக் அப் கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பவர் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இது பாருங்கள், ஹே ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்குது. இது வந்து நீங்கள் எனேபிளாக டிசேபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமாக கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா சும்மா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும், இந்த கூகுள் அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நேவிகேஷன் கீஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. நேவிகேஷன் கீஸ்னால் இந்த கீழே பாட்டமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, பேக்கு, ரீசெண்ட்டு, ஹோமு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கெஸ்டர் மோட் கூட இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கெஸ்டர் மோட் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னால இந்த மாதிரி வந்து நீங்கள் கெஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் வந்து விர்ச்சுவல் கீஸில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மோடு வந்து நீங்கள் இதில் மாற்றிக்கலாம். கெஸ்டர் தேவை அப்படின்னா கெஸ்டர் வச்சுக்கலாம். இல்லை இந்த விர்ச்சுவல் கீஸ் கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து இங்கே அசிஸ்டிவ் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த அசிஸ்டிவ் பால் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து ரெட்மி ஃபோன், சாம்சங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். இந்த பால் மாதிரி இது எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு பால் மாதிரி வந்துடும். இப்போது இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஹோம் போகலாம். இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹோமுக்கு வந்துடும் நீங்கள். அண்ட் இது வந்து பேக்கு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிடும். இந்த மாதிரி வந்து இந்த அசிஸ்டிவ் பால் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இப்போ நம்ம கெஸ்டர் அண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது உள்ள பார்த்தோம் அப்படின்னா ரைஸ் டு டர்ன் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மோடு வந்து எனேபிளில் தான் இருக்குது. இப்போ ரைஸ் பண்ணிட்ட உடனே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் ஆன் ஆச்சு. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் அன்லாக்லாம் செட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நீங்கள் பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுக்குறீங்க, இல்லை டேபிள் எங்கேயாச்சும் இருக்குது அப்படின்னா சும்மா ரைஸ் பண்ணால் போதும், இந்த ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகிடும். இது நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு 3 ஃபிங்கரை வந்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்மார்ட் கால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்மார்ட் கால் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோன் உங்களுக்கு எதாவது கால் வந்துட்டுருக்கு, ஃபோனை வந்து காது கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டால் கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்டெண்ட் ஆகிடும். இந்த மோடை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா. அண்ட் மோட் ஸ்விட்சிங் டியூரிங் கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் நார்மல் கால் பேசிகிட்ருக்கீங்க, இயர்பீஸில் கால் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் காது கிட்ட எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாலே அது ஸ்பீக்கரில் எனேபிள் ஆகிடும். அண்ட் ஃப்ளிப் டு மியூட் இன்கமிங் கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்கமிங் கால்ஸ் வந்து நீங்கள் ஃபோனை வந்து இப்படி ஃப்ளிப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா போதும், அந்த இன்கமிங் கால்ஸ் எல்லாமே வந்து சைலன்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணோம் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் எனேபிள் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கெஸ்டர் அண்ட் மோஷரில் ஸ்க்ரீன் ஆஃப் கெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது உள்ளே போயிட்டு இதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா மற்ற ஆப்ஷன்லாம் காட்டும். இதில் வந்து டபுள் டேப் ஸ்க்ரீன் டு வேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீனை வந்து டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் வேக்கப் ஆகிடும். லிஃப்ட் டு வேக்கப் இதெல்லாம் வந்து நல்ல ஃபீச்சர். அண்ட் ட்ரா V to turn on ஃப்ளாஷ் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் வந்து ஆஃபில் இருக்குது. அண்ட் இதில் வந்து நீங்கள் V ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் லைட் வந்து ஆன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. ட்ரா O to எனேபிள் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் O அப்படின்னு எழுதுனா போதும், கேமரா ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க கலர் ஓஎஸில். உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கெஸ்டர் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் வெல்பீயிங் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் வெல்பீயிங் போய்ட்டு நீங்கள் வந்து எந்த ஆப் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த ஆப் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் டைமர் கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஆப்புக்கு வந்து இந்த ஆப்க்கு இவ்வளோ டைம் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் டைம் செட் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம வந்து கடைசியாக கீழே வந்தோம் அப்படின்னா ஆப் க்ளோனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப் க்ளோனரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டூவல் ஆப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ்புக் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. எனேபிள் ஆப் க்ளோனிங் இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா டியூவல் ஃபேஸ்புக் இன்னொரு ஃபேஸ்புக் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். உங்களுக்கு 2 அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா அந்த ஃபேஸ்புக் ஒன்று இது ஒன்று 2 அக்கௌண்ட் ஒரே ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த ஆப்ஸ் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது உள்ள நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த 3 ஃபிங்கர் இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 3 ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, மேலே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களால் வந்து அடுத்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அமேசான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அட் டைம் வந்து நீங்கள் 2 ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க. அண்ட் ரியல்மி லேப் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது உள்ள நம்ம போனோம் அப்படின்னா டார்க் மோட் இருக்கும். டார்க் மோடு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக டார்க் ஆகிடும். செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ஆகிடும். அண்டு கால்லாம் போனீங்க அப்படின்னா இதுவும் வந்து உங்களுக்கு டார்க் ஆகிடும். பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு அது டிசேபிள் பண்ணோம் எனக்கு டார்க் மோடு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதே தான் ஃபோன் கடைசி ஆப்ஷனில் ரியல்மி லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ரியல்மி லேபில் போய்ட்டு டார்க் மோடை டிசேபிள் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஆப்ஸ்க்கு வந்து லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அண்ட் பாஸ்கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அண்ட் பாஸ்கோட் உள்ளே போயிட்டு
இங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை எனேபிள் பண்ணுங்கள். இதோட வந்து பாஸ்வேர்ட் கொடுங்க. ஃபோனோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு யூஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு கேட்டிருக்காங்களா, இதுள்ள நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப் லாக் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஆப் லாக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுள்ள நீங்கள் பாஸ்வேர்டு வச்சுட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குது, இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே போய்ட்டு உங்களுக்கு எந்த ஆப்புக்கெலாம் தேவையோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இதை ஆஃப் பண்ணி வச்சிட்றேன். இப்போ நம்ம வந்து பேட்ரி செட்டிங்ஸ் உள்ள வரும். பேட்ரி செட்டிங்ஸ் உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ரி ரொம்ப நல்ல பவர் எஃபிஷியன்ஸாக இருக்கணும், பேக்ரவுண்டில் ஆப்லாம் ரன் ஆகக்கூடாது, சிங்க் ஏதாவது போயிட்டுருக்கு அப்படின்னா டிசேபிள் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பிரைட்னஸ் கம்மியாகிடும். பேக்ரவுண்டில் ஏதாச்சும் ஆப் வந்து சிங்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து டிசேபிள் பண்ணிடும். அண்ட் இங்கே வந்து ஸ்க்ரீன் பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் மோடு, ஹை பவர், ஹை எனர்ஜி எஃபிஷியன்சி மோடு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கேமரா ஆப் உள்ள வருவோம். கேமரா பார்த்தோம் அப்படின்னா இந்த கேமரா இன்டர்ஃபேஸில் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு விண்டோ மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வைட் ஆங்கிள் கேமரா ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அண்ட் இது இன்னொரு அடி ப்ரெஸ் பண்ணால் டிசேபிள் ஆகிடும். அண்ட் இங்கே 1xன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது பை டிஃபால்ட்டாக வந்து 1xல் வந்து ஃபோட்டோ எடுக்கும். இதுலேயே வந்து நீங்கள் ஜூம் பண்ணி 2x எடுக்கலாம். அண்ட் இன்னொரு வாட்டி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா 5x காட்டும் உங்களுக்கு. போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த போர்ட்ரைட் மோடு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் போர்ட்ரைட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். அண்ட் நார்மல் ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோ எடுக்கலாம். வீடியோ மோடுள்ளே போய்ட்டு உங்களால் மேக்ரோ வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அல்ட்ரா மேக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது உள்ள வந்துட்டு வந்து நீங்கள் வீடியோ எடுக்கலாம் அண்ட் இதிலேருந்து வெளில வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அல்ட்ரா மேக்ரோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வெளில வந்துடும். அண்ட் இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸு, எக்ஸ்பர்ட் மோட்னா ப்ரோ மோடு, பேண்ட்ரோமா, நைட் ஸ்கேப், அல்ட்ரா 48 மோடு இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இன்கேஸ் வந்து அந்த மோடெலாம் மேலே வெளியில் கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு இந்த பட்டன் 3 பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு 48 மெகா பிக்சல் மோடு, நைட் மோடு எல்லா டீட்டெயிலாக வந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு காட்டிடும். நீங்கள் வெளியில் எங்கேயும் போய் தேட தேவையில்ல. அண்ட் உங்களுக்கு வந்து கோமா பூஸ்ட் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீன் மேலே வந்து ஒரு கலராக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் எனேபிள் பண்ணி பை டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிட்டுருக்காது. எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா கோமா பூஸ்ட் எனேபிள் ஆகும். இன்னும் கலர்ஸ் வந்து சேச்சுரேஷன் அதிகமாக கலர்ஸ் ரொம்ப பஞ்சியாக தெரியும். அதை நீங்கள் எனேபிளாக டிசேபிள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி. HDR வந்து இங்கே மேலே இருக்குது. செட்டிங்ஸ் நம்ம போனோம் அப்படின்னா செட்டிங்ஸ் இங்கே டச் டு டேக் அ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் எங்கே டச் பண்ணாலுமே வந்து ஃபோட்டோ எடுக்கும். பட் அப்படி நீங்கள் எனேபிள் பண்ணால் ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் வால்யூம் பட்டன் ஷட்டர், நீங்கள் உங்களுக்கு வால்யூம் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எடுக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஷூட்டிங்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் தொட்டால் போதும் ஃபோட்டோ எடுத்துடும். இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்ப்போம். பாய்.